அடுத்ததாக வந்திருக்கிற இடம் கள்ளழகர் கோயில் மதுரை. இது வந்து யாத்திரையோட 4வது கோயில். இங்கே தான் அடுத்த சாமியை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மொபைல் அலோடு விட்றாங்கன்னு தெரியல, போகிற வரைக்கும் எடுப்போம். கள்ளழகர் நான் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல வெறும் இதாக தூக்கிட்டு போய் நல்லா மேலே உட்காந்து மாறியில 2 விதம் வச்சுருக்காரு. கேரளாவில் போய் அந்த கருப்பு கொஞ்சம் நிறைய இங்கே இதுக்கு மேலே ஃபோன் அலோடு இல்லை, இதோட நிறுத்திக்கிறோம். அதான் ஜோதிதான் தெரியும், நீ அப்படியே கும்பிட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான், அப்படியே சாச்சிடுவாங்க. இதுதான் கல்லறையோட இன்னொரு வாசல். அந்த மெயின் கோபுர வாசல் வந்து மூடிட்டாங்க, அதனால் இந்த வாசலில் தான் வந்து திறப்பாங்க. இதில் தான் நம்ம உள்ளே போக முடியும், அது வழியாக போக முடியாது. அதில் இருந்தது பார்த்தது வந்து கருப்புசாமி தான் இருக்கும். இது வழியாக தான் கள்ளழகர் கோயில். அந்த வழியாக தான் போனாங்க அவங்க வெளியே போகும்போது. அது அங்கேயே வச்சு போட்டாங்க. அந்த அண்ணி போக முடியாது, அந்த அண்ணி போக முடியாது. சாமி அப்படி போய் போகணுங்க, இப்படி போகணுமா? ஸ்ரீ அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில். இது ராமானுஜர் சன்னதி. இதுதான் தரிசனத்துக்கு போகிற வழி. சாமி பார்க்கணுன்னா இதில் தான் போகணும். மண்டையில் எல்லாம் ஷாம்பு போட்டு குற்றாலம் போய் தான் ஷாம்பு போட்டு குற்றாலம் வேறு போகிறீங்களா?
எந்த அறிவியும் இல்லையே. போகிறோமா? திருப்பரங்குன்றமா பக்கமா? இதான் கல்லழகர் கோயிலோட கோபுரம். இந்த கோபுரத்தை தான் மூடிட்டாங்க. இது எதுக்கு மூடியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு சரியாக எப்போன்னு தெரியல. இது வந்து ஒருத்தரோட கனவுல இந்த கல்லழகரை வந்து திருடிட்டு போக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட கனவுல வந்திருக்கிறாங்க. 18 பேர் வந்து அரக்கர்கள் வந்து திருட்டு போகணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால தான் வந்து இதை மூடிட்டு எதிர்த்த மாதிரி கருப்பசாமியை வந்து காவலுக்கு வச்சுருக்காங்க. இது வழியாக யாரும் உள்ளே போகக்கூடாது, வெளில வரக்கூடாதுன்னு. கல்லழகர் இதனால தான் வந்து வெளியில் யாரும் வரதில்லை. வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் கல்லழகரை வெளில கொண்டு வருவாங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் திறந்துட்டு மூடிடுவாங்க. மற்ற இடம்லாம் திறக்க மாட்டாங்க. இந்த வழியாக தான் வரணும் போனோம். வேறு எந்த வழியாகவும் வர முடியாது. இது ஒரு வழி தான். அந்த வழியை தான் இந்த கோபுரத்தை தான் மூடிட்டாங்க. இதுதான் கல்லழகரோட தெப்பக்குளம். கல்லழகர் கோயிலோட தெப்பக்குளம் கரெக்டாக கோபுரத்துக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட் வாசலில் அப்படியே அமைஞ்சிருக்கு. ஆமாம், தண்ணியை வற்றிட்டாங்க.